அடுத்தது இந்த தொகுதி, நம்முடைய தொகுதியில 13 ஆண்டு காலம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேனா இல்லையா? நல்ல உறுப்பினராக இருந்தேன்ல, இருந்தேன். என்னெல்லாம் திட்டம் எல்லாம் கொண்டு வந்தேன். குழித்துறையில அந்த 1 லட்சம் லிட்டர் உயர்மட்ட தொட்டி, எத்தனை தொட்டி? 3 தொட்டி அமைச்சிருக்கோம். எத்தனை கோடி நிதிகள் பெற்று தந்திருக்கேன். எந்த ஆட்சியில? முந்தைய அதிமுக ஆட்சியில. அப்புறம் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்து நான் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப கூட கொடுத்தாங்க. அதுதான் அந்த அரசு, இந்த அதிமுக அரசு அதையும் செஞ்சது. எனக்கு அது இன்னைக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கே பெருமையா தான் இருந்தது. இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன். அந்த திட்டம் மட்டும் இல்ல, குளித்துறை சப்பாத்து பாலம் 6.5 கோடி நிதி வழங்கப்பட்டு அந்த சப்பாத்து பாலத்தை செட்டாமா உயர்த்தி அந்த பாலத்தை உயர்த்தி கட்டணும். இன்னைக்கு அந்த பாலத்தோட நிலைமை என்ன? நடந்து போறதுக்கு முடியாம செடி முளைச்சு கிடக்குது. நான் ஸ்டேட்மெண்ட் கூட விட்டேன் போன வாரம். அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. 6.5 கோடி நிதி வாங்கி கொடுத்து அதை கட்ட வச்சு சிறப்பா அது மக்கள் பயன்பாட்டில் இருந்த ஒரு பாலம். அதே மாதிரி திக்குறிச்சி வெள்ளக்கடவு பாலம், இன்னைக்கு அந்த பாலம் வந்ததால மேல்புறம் வர டிராபிக் எல்லாம் எவ்வளவு ஈஸியா அது வழியா வரும். நம்ம பயணம் வழியா வந்துடுறோம். இரவு புதுர்கண்ல இருந்து பயணத்துல நுழைஞ்சோம்னா நேரா திக்குறிச்சி வந்துடலாம்.